அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவு என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது முறையற்ற மாதவிலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு மருந்தாக ஒரு எள்ளு மஞ்சள் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இது எதனால் வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக நம்ம சொல்லக்கூடியது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஆனால் ரெண்டு விஷயங்களில் நமக்கு நேச்சுரலாகவே இர்ரெகுலராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஹார்மோனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெண் பூப்படையறா அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு வருடத்துக்கு அவங்களுக்கு இர்ரெகுலராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண் பூப்பு முதிர்வு பருவத்தை இறுதி பூப்பை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா மெனப்பாசா நெருங்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இரண்டு நிலைகளில் இருக்கக்கூடியவங்க அவங்க பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறத பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு பேர் நம்ம ஹார்மோனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து இன்றைக்கி காலகட்டத்தில் தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டில் ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹைப்பர் தைராய்டில் ஓவர் ப்ளீடிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயும் தைராய்டு சார்ந்த பிரச்சனை காரணமாகவும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. PCOD, PCOSன்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ACTH, கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் சார்ந்த அட்ரினல் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இன்றைக்கி யாரெல்லாம் ரொம்ப உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்காங்களோ, ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாம் செக் பண்ணோன்னா நார்மலாக இருக்கும், ஆனால் வெயிட் மட்டும் ரொம்ப கூட இருப்பாங்க, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைச்சாலே ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும். ஸோ ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படிங்கிறதுமே உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. அதே மாதிரி அதிகப்படியான மன அழுத்தம், ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் காரணமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில ஊட்டச்சத்து குறைபாடுகள், இன்றைக்கி காலகட்டத்தில் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறதோ, கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறதோ, விட்டமின் D சத்து குறைபாடு இருக்கிறதோ, விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறதோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு காரணமாக இருக்கு. ஸோ சில ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி சில காரணங்களில் கருப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸாக இருக்கலாம், அல்லது எண்டோமெட்ரியோசிஸ்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகளாக இருக்கலாம், இல்லை கருப்பைக்குள்ளே ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள், இல்லைனா அதுலேயே வரக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய காம்பு கட்டிகள்னு சொல்லக்கூடிய பாலிப்ஸு, இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் சில காலகட்டங்களில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பெண்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சில மருந்துகள் காரணமாக பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம எடுத்துக்கக்கூடிய கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்னு சொல்லக்கூடிய கருத்தடை மாத்திரைகள் கொடுக்கப்படுது இல்லையா, அதனாலேயும் சரி, அதை தொடர்ந்து சில பெண்கள் இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், இதுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்டி டிப்ரெசன்ட் காரணமாகவும், ஆன்டி டிப்ரெசன்ட் மெடிசன் காரணமாகவுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா எள்ளு மஞ்சள் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குறிப்பாக ரொம்ப நாள் பீரியட்ஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். ஸோ எப்படி பயன்படுத்தணும், இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். முளை கட்டின வெந்தயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கணும், ஒரு 2 சிட்டிகை அளவு பெப்பர் பவுடர், அதாவது மிளகு பொடி சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1/2 கிளாஸ் வர வரைக்கும் இதை எதையுமே பொடிக்காமல் மிளகு தூளும் மஞ்சள் தூளும் மட்டும் அப்படியே சேர்த்துருங்க, மீதி எதையுமே பொடிக்க வேண்டாம். அதன் 2 டம்ளர் தண்ணி 1/2 கிளாஸாக சுண்டின பிறகு வடிகட்டி
கருப்பட்டி போட்டு ஒரு டீ மாதிரி பெண்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி டீயை வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட பீரியட்ஸ் வந்து 45 days to 50 daysக்குள்ளே வந்துடும், ஆனால் 30 daysல வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க பீரியட்ஸ் ஆகிறதுக்கு அந்த 1 week பிஃபோர் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டான டேட்க்கு பீரியட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வந்து 60 to 90 days போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படிங்கிறவங்க அந்த பீரியட்ஸ் காலகட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 15 daysக்கு தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது படிப்படியாக அவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் ரெகுலர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதில் இருக்கக்கூடிய எள்ளு வந்து நமக்கு ஒரு ஃபைட்டோஈஸ்ட்ரோஜனாக இருக்கிறதுனால நம்ம கருப்பையுடைய உள்சுவர் தடிமனை அதிகப்படுத்தி பீரியட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வெந்தயம் வந்து மறுபடியும் ஒரு ஈஸ்ட்ரோஜனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியதுனால கருப்பையை வந்து நல்லா சுருங்கி விரிவடைய செஞ்சு பீரியட்ஸை கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மஞ்சளும் மிளகும் கருப்பையில் ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், கட்டிக்கழலிகள் இருக்குன்னு சொன்னாலும் அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த 4 பொருட்களும் அடங்கிய ஒரு டீயை வந்து ரெகுலராக மார்னிங் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால கஷ்டப்படக்கூடியவங்க எடுத்துக்கலாம். இதுவே ஓவர் ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கஷாயத்தை எடுத்துக்க வேணாம். என்னோட பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போகுது, ரொம்ப நாள் தள்ளி போகுது, ரொம்ப நாளைக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஒரு 1 week to 15 days இந்த கஷாயத்தை எடுத்தீங்க, இந்த டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்கள் பீரியட்ஸ் வந்து படிப்படியாக ரெகுலர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடியவங்க இந்த டீ எடுக்கும் பொழுது அது கூடவே சேர்த்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்கிறத பார்த்துக்கணும். அதாவது உங்கள் பிளேட் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா வெறும் கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவாக இல்லாமல் ஒரு 1/4 பகுதி மட்டும் கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவாகவும், அரை பங்கு வந்து நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் கீரைகள் நிறைந்ததாகவும், ஒரு 1/4 பகுதி வந்து புரதம் நிறைந்ததாகவும் இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் பிளேட் எப்பயுமே இருக்கணும். உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அது கூட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், காலையில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது ஏதாவது ஒரு வியர்வை வரக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உதாரணத்துக்கு ஸ்கிப்பிங்காக இருக்கலாம், அல்லது பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கலாம், இல்லைனா தோப்புக்கரணம் போடுறதா இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் மாடிப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏறி ஏறி இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு கூட இந்த டீயும் போட்டு குடிக்கும் பொழுது படிப்படியாக அவங்களோட இர்ரெகுலர் பீரியட் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.